கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வருடம் நாங்கள் சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி 2வது வசனத்தை விட்டு நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இருக்கும் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை அழைத்த தேவனின் உண்மை உள்ளது. ஆகவே ஆண்டவரே, உண்மை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை நீங்கள் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி சில கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது புரிந்திருக்கிற ஒருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைய உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறதான வலைதளங்களிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கற்றுக்கான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஆசீர்வதிங்க. குறைவில்லாத நிறைவான வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துங்க. அப்படி சில கிருபைக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நிலமத்திலே பிரசன்னமாகி ஆண்டவரே என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாளை நாங்கள் பார்க்குறோம் சானே, அதாவது பலன் பெற்று பலன் கொடு, பலன் பெற்று பலன் கொடு என்றதான தலைப்புல நான் நாளை பார்க்குறோம் சானே. அதாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இந்த பாக்கியவான் என்றதான இந்த அர்த்தத்தை நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லிக் கொடுத்து ஆனந்தம் நிறைந்தவர் அல்லது ஆனந்த மகிழ்ச்சி பேரானந்தம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்வு யாருக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது, அது யாருக்கு பெறக்கூடிய நிச்சயம் சொல்லி பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த மிகப்பெரிய பேரானந்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் நல்ல கவனிங்க. சாரி, எங்களுக்கு இன்னைக்கு உலகத்துல சந்தோஷம் இருக்குது. அது எப்படிப்பட்ட சந்தோஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அது எப்படி இருக்கும் தானே. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அது மதுபானத்துல இருக்கும், அவங்க பாவிக்கக்கூடியதான போதை வஸ்துகள்ல இருக்கும், அவங்க விரும்புகிறதான சானே நிறைய காரியங்கள் தங்களுடைய விருப்பம் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற பொழுது அவங்க அந்த சந்தோஷத்தை என்ன செய்வாங்க, அடையக்கூடியதாக இருப்பாங்க. அப்ப சொற்ப நாட்கள் இப்ப ஒரு வாலிபன் ஒரு வாலிப பிள்ளைக்கு பின்னுக்கு சுத்தி அந்த பிள்ளையை பழகிட்டு தெரிஞ்சு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மனைவியா வந்துட்டான்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை என்ன செய்வாங்க, அடைவாங்க. நல்ல கவனி. ஆனா அது எப்படிப்பட்ட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்ப சந்தோஷமாக இருக்கும். சாரி, குறிப்பிட்ட நாட்கள் இவ்வளவு காலமா நம்ம பின்னுக்கு சுத்தி பழகிட்டு சுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம இப்படிப்பட்ட இதில் பார்க்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையோட இப்படிப்பட்ட ஒரு பொலியோட நம்ம பழகணும் அப்படின்ற ஒரு நினைப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை வருகிற பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய கேடை என்ன செஞ்சு விட்டுரும், உண்டாக்கி விட்டுரும். அப்ப உலகத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, படிச்சு கொண்டிருக்கிற நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேவை அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் தானே. அதுக்கு பிறகு அந்த வேலைக்கு போனதுக்கு பிறகு அந்த வேலையை ஏன்னா இப்படி ஒரு வேலையை நான் சாய்ஸ் பண்ணுன்ற ஒரு நிலைமைக்குள்ளாக என்ன பண்ணுவோம், சந்தோஷம் என்ன செஞ்சிடும், அப்படியே போய் செஞ்சிடும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல அநேகமான ரீதியில சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் அற்ப சந்தோஷமா தான் நினைச்சிட்டு இருக்கும், போய்கொண்டிருக்கும். நல்ல கவனி. ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குடிபோதையில வந்து குடிப்பாங்க. அந்த குடிச்சா அந்த ஒரு டைமிங்க்கு மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையில அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது போனதுக்கு பிறகு ஐயோ நேற்று இவ்வளவு படம் போச்சே எல்லாம் போச்சு அப்படி இருந்துட்டு தான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருப்பேன், நான் செஞ்சிருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு கேடாக ஒரு துக்கம் என்ன இருக்கும் வாழ்க்கையில தலைவிரி குளமா நிற்கும். சாரி, இப்படிதான் நாங்க பாக்குறோம். ஆனா ஆண்டவராகிய தேவன் சொல்றார் சாரி, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் கொடுக்க வரல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வரல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்றேன், நான் விட்டு செல்கிறேன். நீங்க ஒருவருக்கு ஒரு சமாதானமாக என்ன செய்யுங்க இருங்க அப்படின்றார். சமாதானம் எப்படி வரும்னா சந்தோஷம் இருந்தாதான் சமாதானம் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்ற ஒரே ஒரு காரியம், நீ பேரின்ப மகிழ்ச்சிக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை இருக்கணுமாக இருந்தா சரி, இரவும் பகலும் அப்படின்னா இரவு ஒன்று போய் பகல் ஒன்று வருதுன்னா ஒரு நாளை குறிக்கிறது. அப்ப அந்த நாளை குறிக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்துல நீ என்ன செய், உன்னுடைய வாழ்க்கை நீ பிரியப்படு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசி. சரி, நீ வாசிக்கிட்டு போ. சரி, வாசிக்கிட்டு போக. நீ காலையில வாசிட்டேன்னா நீ வாசிக்கப்பட்ட விஷயம் கட்டாயம் உன்னுடைய மைண்ட்ல என்ன செஞ்சுட்டு போகுது, அது இருக்கும். அது நீ எப்ப தியானிப்ப, அது நீ நினைவுபடுத்து. தியானிப்ப என்ன அர்த்தம்னா நீ நினைவுபடுத்தும். வசனத்தை வாசிட்டமே, கர்த்தருடைய வசனத்தினூடாக என்னோட கூட பேசினாரே, வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே அப்படின்னு நினைக்கிற அந்த காரியங்கள்லாம் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை என்ன செய்யும், வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நீங்க சொல்ல. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே இந்த கர்த்தருடைய வேதத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க தியானமாக, அதாவது அவருடைய வசனத்துல நீங்க பிரியமாக, வேதத்துல பிரியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தடை பண்ணும் நோக்கம் சானே, நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது,
உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடாது. நீங்க சமாதான குறைவுள்ளவர்களாக இருந்து நீங்க துக்கத்தை அனுபவிச்சு கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒருவர் யாரை பத்தி சொன்னா அது சாத்தானுடைய செயல்பாடுகள். அப்ப சாத்தான் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதுக்கு விட மாட்டோம். ஏன்னா நிறைய 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 உலகத்துக்குரிய கவலைகளை கொண்டு வந்து எங்களை திணிச்சிருவோம். நிறைய கவலைகளை கொண்டு வந்துடுவோம். சரி, நீங்க நல்ல கவலை. நாம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்முடைய பிள்ளைகளை கூட நம்முடைய வழியில நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி. அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் சரிதானே, நம்முடைய ஒருவர் நம்ம கணவனாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் யாரையுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்துறதே முடியாது. சரியான கஷ்டப்பட வேண்டி வரும். எங்களை எதையுமே பண்ண முடியாது, எதையுமே எங்களால் செய்து சாதிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற எங்களுக்கு கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. அது இருந்தாதான் நான் ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அப்ப என்னை கர்த்தருடைய வசனத்தில் நிர்ணயிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிக்க முடியாதபடிக்கு என்னை எப்படியாவது வேற வழியில் நடத்தி கொண்டு போயிடணும்ன்ற ஒரு நிலைமைக்குள்ள சொல்லாலே என்னை கொண்டு போய் தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை வச்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய செயல்பாடு. அப்ப சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு என்ன செய்ய, நீங்க எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க எபேசியர் புத்தகத்துக்கு நீங்க திருப்பிங்கன்னு சொன்னா எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா தானே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் படிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசானவர் சரியான தந்திரம் உள்ளவர். அப்ப தந்திரத்தினாலதான் என்ன செய்வோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த தந்திரங்களை நீங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்க வேணும். திராணினா என்னது, தைரியம் இருக்க வேணும், பலன் இருக்க வேணும். நல்ல கவனி. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அது என்ன தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்? அப்ப தேவனிடத்துல நல்ல கவனி, தேவனிடத்துல பல ஆயுதங்களை வச்சிருக்கிறார். தேவனிடத்துல பல ஆயுதங்கள் வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஆயுதங்களை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இங்க எழுதப்படுகிறத நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. எனக்கிட்ட என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியான சில ஆயுதங்கள் எனக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ஆயுதத்தை நான் யாருக்காக கொடுப்பேனா? நல்லா கவனிங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் தற்காப்புக்காக வேண்டி நீங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்க யாருக்கா கொடுப்பீங்களா? நீங்க யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க சானே. அப்ப நீங்க யாருக்கும் கொடுக்காத சரி நிலையில் இருக்கக்கூடிய அந்த 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 சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கும் எனக்குமான தரேன்னு சொல்ல. என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. நாமெல்லாம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றுக் கொள்கிறோம். இது உங்களுக்கு மிக மைண்ட் இருக்க வேண்டிய காரியம். சரி, அப்ப பிள்ளைகள் நல்ல கவனிங்க, பிள்ளைகள் தகப்பனுடையதில் சுதந்திரம் பெறுகிறார்கள். அப்ப தகப்பனுடையதை கட்டாயம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, அப்ப இந்த ஒரு சுதந்திரம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாமளே சாதாரண மக்கள் கூட்டம் கிடையாது. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்ப ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்றார். நல்ல கவனி. அப்ப நமக்கு போராட்டம் நல்ல கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. யாருக்கு என்ன மாம்சம் என்னது? இந்த மாம்சமா இருக்கக்கூடிய சரி மனுஷர்களோட நமக்கு போராட்டம் இல்லை. சரி, இந்த மனுஷர்களை எல்லாம் இயக்குகிறவன் ஒருவன் இருக்கான். இந்த மனுஷர்கள் என்ன செய்ய நமக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது என்னை நெருக்கிறதுக்கு, எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு, நான் கர்த்தரை விட்டு வழி விலகி செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு எனக்கு டார்ச்சரை உண்டு பண்ணுவதற்கு சில மனிதர்களை பிசாசன் என்ன பண்ண நாட்கள் எனக்கு எதிராக பயன்படுத்தினான். நேரங்களில் நானும் அதுக்கு பயங்கரமான போராட்டத்துக்கு முன் கொடுத்து. ஆனா நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருந்து அதிலிருந்து எனக்கு என்ன வெற்றியை எனக்கு தந்தருளினார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல அந்த மாதிரி தான். அப்ப மனுஷர்களை யார் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னா பிசாசன் பயன்படுத்தி கொண்டிருப்பான். அப்ப ஆகவே மனுஷர்கள் நமக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் நம்ம துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், நாம இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நியாயம் கிடைக்கிறது கிடையாது தானே. என்னுடைய திருவிழா தூக்கிட்டு போயிட்டு எனக்கிட்டே 10,000 காசு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன விட்டாங்க, வெளியே காட்டி விட்டாங்க. அந்த அளவுக்கு லஞ்சத்தை வாங்கி ஊழலான காரியங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பல போராட்டங்கள் நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க.
செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் நமக்கு எதிரிடையாக செயல்படக்கூடியவங்க. அப்ப இவங்களெல்லாம் அதிகாரங்களையும் துறைத்தரங்களையும் கர்த்தர் எதுக்காக உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு சேவை செய்யும்படியாக, சரி, நல்ல காரியங்களை மனுஷர்களுக்கு கொண்டு போகும்படியா. ஆனா அந்த அதிகாரங்களே என்ன செய்து பார்த்தீங்கன்னா, நாங்களுக்கு எதிராக செயல்படுகிற பொழுது நல்லா கவனிங்க, அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது யார்? யார் அந்த பயன்பாட்டு நடத்தி கொண்டிருக்கிற பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இணைஞ்சிட்டு இருக்குது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதானே அது மட்டும் இல்லாம சாதானே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமல்லில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வலைதளம், நெட்வொர்க். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்து சொன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைகள், இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் அழுகாம இருக்கணுமா இருந்தா வலைதளத்துல தான் போய் உட்காந்துருக்குது பிள்ளைகள். குழந்தை பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா வலைதளத்துல கொண்டு விட்டுறான். உடனே அந்த பிள்ளை அப்படியே அழுகாம இருக்கும். சரி, தூங்கணுமா இருந்தா அந்த வலைதளத்தோட பாட்டை போட்டுட்டு ஏதோ ஒரு போட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க, தொட்டில போட்டு வச்சுக்குவோம். தொட்டிக்குள்ள வந்து பிள்ளைக்கு என்னதை போட்டு வைக்கிறான், இப்ப போனை போட்டு வைக்கிறான், போன்ல தூங்குது பிள்ளைகள். சரி, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வலைதளத்துக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு செஞ்சுட்டு இந்த பிரபஞ்சம் எதுல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரத்தினால இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இயந்திரங்கள் அவ்வளவு மனித சேனைகள் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆட்டி அசைத்துக் கொண்டிருக்கிறது. தானே எங்களால ஒன்றும் பண்ண முடியல. தானே பிள்ளைகளை பார்த்து தாய் தப்ப கேட்கிறான், என்ன கேட்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்க போன்ல அப்படின்னா என்ன பண்றான், இந்த சும்மா படம் பார்த்துட்டு இருக்க அப்படிமா. என்ன காரணம் தெரியுமா, நம்ம போயிட்டு என்னன்னு பார்க்கற அந்த செகண்டுக்குள்ள அடுத்த செகண்ட் அவன் கூட டக்குன்னு மாத்திடுவான், போன்ல இருந்து மாத்தி நமக்கு என்ன செஞ்சிருவான், அவன் கதையை சொல்லுவான். இல்லை இப்ப இதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிமா. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், பிள்ளை செய்வதற்கும் பாவத்தில் விழுவதற்கும் இன்னைக்கு நெட்வொர்க் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு பயங்கர ரீதியில் செயல்பட்டு கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் எதில் போய் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைதளம். இன்னைக்கு எந்திரங்கள் இணைஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனுஷனை மிகப்பெரிய பயங்கரமான ரூட்ல இணைஞ்சிட்டு இருக்குது, கொண்டு போயிட்டு இருக்குது. சரி, இப்போ எந்திரங்கள் வந்து எங்களை யூஸ் பண்ணுது. சரி, சமீபத்திய இயந்திரங்களை இயக்குகிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் தான் இயந்திரத்தை கண்டுபிடிச்சான். சரிதானே? அப்ப மனுஷன் தான் அந்த இயந்திரத்தை என்ன செய்ய வேணும், இயக்க வேணும். மாறாக நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனே இயந்திரம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, இயக்கி கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு போராட்டத்தின் மத்தியில் நம்ம இணைஞ்சிட்டு இருக்கோம், போய்கொண்டிருக்கோம். இதுல இருந்து எப்படி தப்பலாம், எப்படி உங்களை தப்பிக்கொள்ள முடியும்? இதுக்குள்ள போருடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு மென்டலி பாதிக்கப்பட்டாங்க. கொண்டு போய் நிறைய மனநோய் வைத்தியசாலையில போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பிள்ளைகள் கொண்டு போய் உள்ள வச்சுக்கிறான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உட்காந்து நினைச்சிட்டு இருக்கான், மன கேம் விளையாடுறான். ஒண்ணுமே இல்லை கையில, போனே இல்லை, சரி எதுவுமே இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான், போன் விளையாடுறான். அந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனையில எங்க போயிருச்சு, அந்த வலைதளத்துக்குள்ள போயிருச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இழந்து தவிக்கிற எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு பயங்கரமான நிலைமையில போயிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், வேதத்துக்கு டைம் யாருமே கொடுக்க முடியல. சரி, வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைம் கொடுக்க முடியல. சரி, ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நீ கேம் விளையாண்டுட்டு கேம்ல உட்காந்துருப்பான், ஒருத்தன் போன்ல உட்காந்துருப்பான். சாப்பாடு கூட அவனுக்கு தேவைப்படாது, ஒண்ணுமே தேவைப்படாது. கேம் விளையாண்டுட்டு இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கைய தாகப்பொண்ணு தாயோ அல்லது அவனுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் செத்து சாகிறதுக்கு துடிச்சிட்டு இருந்தா கூட அவன் அதுல எந்த விதமான நாட்டமும் இல்லாத அளவுக்கு எதில் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த வலைதளத்துக்குள்ள இருப்பான். சார் எவ்வளவு பயங்கரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார் இப்படி போயிட்டு இருக்குது விளையாட்டு. அப்ப ஆண்டவர்களுக்கு என்ன எச்சரிக்கை, அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. சார் அது நான் பார்த்துட்டு இருக்கும் போதே என்னை உள்ள கொண்டு போகும். சாரி, வெவ்வேறு விதமான திசைகளுக்குள்ள கொண்டு போகும். என்னை கொண்டு பண்ண முடியாது, அந்த அளவுக்கு என்னை கொண்டு போகும். அந்த கார லோகாதிபதிகள் இருட்டு, அது சும்மா இருட்டுல ஒருத்தன் கண்டுக்கிறவங்க தரமாற மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை. பயங்கரம். அதனால அந்த கார லோகாதிபதிகள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு போராட்டம் வந்து சாதாரணமான போராட்டம் கிடையாது. யாருக்கு, நமக்கு நான் யாருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றதான எங்களுக்கு. சதானே நாங்க வந்து இப்படியான விஷயங்களை நான் சிக்கிட்டேன், நான் தெரியாம போயிட்டு மாட்டிக்கிட்டேன், சானே எனக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படி பிரச்சனை வந்து சொல்லி சொல்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் முன்கூட்டி சொல்லிட்டாரு, வந்து இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும், நடைமுறைக்கு உனக்கு வரும். அதனால நீ தான் என்ன செஞ்சுக்கணும், நீ ரொம்ப அந்த தந்திரத்தை என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவனாக நீ என்ன செய்ய வேணும், நீ மாற வேண்டும். அப்ப எங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம், எந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள போயிட்டு நாங்க அதுக்குள்ள போயிட்டு மாட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுதா. நாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நாங்க எங்களை என்ன செய்யணும், இடம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் தொடர்றது இல்லை, போன்ல பைபிள் இருக்கு, போன்ல பைபிள் வாசிக்கிறேன் அப்படிம்பாங்க. போன்ல பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஒரு மெசேஜ் வரும், ஒரு ஹெட் வரும். அப்ப வந்துட்டு இருக்கும் பைபிள் நீ வாசிட்டு இருக்கும் போது என்ன செய்வ, உடனே வர்ற ஹெட்டையோ வர்ற மெசேஜ் நீ கட்டாயம் என்ன செய்ய, ஓபன் பண்ணி என்ன செய்வ, நீ பார்ப்ப. அப்ப பார்த்த உடனே நீ வாசிச்சுட்டு இருக்கிற பகுதியை விட்டு நினைஞ்சிருவ, நீ அங்க போயிடும். அப்ப நீ என்ன யோசிக்கணும், பைபிள் வந்து நான் போன்ல வாசிக்க கூடாது, பைபிள் எதுல வாசிக்கணும், நான்
கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகத்துல வாசிக்க வேண்டும். இங்க எந்த எட்டும் வராது. எந்த எட்டு யூஸ் பண்ண செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இங்கே வாசிச்சவனுடைய மைண்ட் எல்லாம் எங்க போயிடும்? பைபிளுக்குள்ள போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போன்ல போய் போன்ல போய் வச்சுட்டு உட்காந்துருப்பான். சில நேரம் நான்லாம் சில நேரங்கள் எங்கேயா போய்க்க டைம்ல கையில் பைபிள் இல்லாம எங்கே போயிருந்தேன்னு சொன்னா அந்த நேரம் நான் என்னோட பைபிள் எடுத்து யூஸ் பண்ணுவேன். போன்ல இருந்து பைபிள் எடுத்து யூஸ் பண்ணி நிறைய பேர் கைக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். மற்றபடி நாங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நாளும் போனை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நல்ல கவனி சாரி. அப்படி இருக்கும் பொழுது ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வர பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நீங்க எடுத்துக்கோங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க நினைக்கிறீங்க, நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். ஆனா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சாரி நம்ம கூட வீட்டுகளை சொல்லுவோம், எங்க அப்பா வீட்டு எடுக்கக்கூடாது, எங்க அம்மா வீட்டு எடுக்கக்கூடாது. சாரி யாரும் நம்ம கூட ஒரு பிரச்சனை இல்லையா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது, நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்து கொண்டு அந்த சராசரிகளோட எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அவ்வளவு பெரிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்துக்கு அழகான முறையில் எழுதி கொடுக்கிறார் இல்லையா? அதாவது சகலத்தையும் நீங்க செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவன் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செஞ்சு கொள்ளுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன நடக்க? நீங்க தீங்கு நாளில் அப்படி என்னது பொல்லாத தீங்குகளை விளைவிக்கக்கூடிய அந்த நாட்கள்ல சரி நீங்க அவைகளை என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். சகலத்தை நீங்க செய்து முடிக்கணும். அப்படி செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை, உங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவை. அந்த வல்லமையும் அதிகாரமும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துக்குள்ள என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக என்ன செய்யறார் சொல்லுகிறார். தானே அப்ப முதலாவது ஆயுதம் என்ன? வாசிங்க. முதலாவது ஆயுதம் என்ன? சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அப்படின்னா சத்தியம், எங்களுடைய வாழ்க்கையில சத்தியம் இருக்க வேண்டும். அப்படி சத்தியம் என்னும் கச்சை என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யாரையும் ஏமாத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கத்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் அப்படிமா, இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறேன்னு சொல்லுவான். வாயை திறந்தாலே பொய்யை தான் என்ன செய்வான்? அள்ளி தூவும். அப்ப பொய் என்னதுன்னா உண்மை அங்க இல்லைன்னு அர்த்தம். பொய் பேசுறோம் என்ன இல்லை? உண்மை இல்லை. உண்மைக்கு மறுபெயர் தான் சத்தியம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியம் இருக்க வேணும் உனக்குள்ள. சத்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரிடத்துல நீ உண்மை உள்ளவனாக என்ன செய்ய வேணும்? இருக்க வேணும். நீ உண்மை உனக்குள்ள இருந்தாதான் நீ என்ன செய்யப்படுவ? நல்ல கவனிங்க. உண்மை சத்தியம் யாருடையது அப்படின்னா கர்த்தருடையது. பொய் யாருடையது? பொய்க்கு பிதாவாகிய பிசாசனுடையது. அப்ப பிசாசனுடைய பொய்ய நீங்க உங்க வாழ்க்கையில வச்சுக்கிறீங்கன்னா நல்ல கவனிங்க, கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவான், அதாவது பிசாசன் என்ன பண்ணுவானா உங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்? என்ன காரணம்? அவனுக்கு விருப்பமான காரியம் உங்களுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? இருந்து கொள்ளும். நீங்க போய் பேசுனீங்கன்னாவே பிசாசு உங்களுக்கு எதிரடியாக என்ன செஞ்சிருவான்? செயல்பட ஆரம்பிச்சிருவான். அப்ப நீங்க பொய் பேசக்கூடாது, உண்மை உங்களுக்குள்ள இருக்கணும், சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி தெளிவாக பேசுகிறார். அது என்ன தெரியுமா? அறையில கட்டினவர்களாய். அறையில என்னது? அறையில என்னது? இடுப்பு. இடுப்புல கட்டிக்கிறோம். என்னத்தை கட்டிக்கிறணும்? நல்ல கவனிங்க. சத்தியம் என்னும் கச்சையை. கச்சையில் இது பெரிய பெல்ட் சொல்லுவேன். நம்ம ஒரு கல்சம் போட்டாக்கா இன்னைக்கு யாரை பார்த்தா என்ன செஞ்சுக்கிறோம்? பெல்ட்டை போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த பெல்ட் தான் எங்களுக்கு கச்சை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பெல்ட்டை போன்ற ஒரு கச்சை நீ என்ன செய்யும்? இடுப்புல கட்டிக்கொள்ள அப்படிங்கிறார். சாரி, அது உன்னுடைய மான மரியாதை உனக்கு என்ன செய்யும்? காப்பாற்றும். இல்லைன்னா நீ கலந்து போயிட்டு என்ன செய்யும்? ஒன்னே அறியாமல் என்ன பண்ணிடுவாரு? பொசுக்கு விழுந்துரும், அவன் கலந்து விழுந்துரும். சாரி, அப்ப என்ன நிலைமை என்ன ஆகும்? அதனால நீ என்ன பண்ணிருந்தா இது இடுப்புல சத்தியத்தை கற்றுக்கொள்ள அப்படிங்கிற. சத்தியம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. எங்க இருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள அப்படின்னா, உன்னை உள்ளவரிடத்தில் இருந்தா என்ன செஞ்சுக்கலாம்? சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? படிக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பழையப்பாட்டு காலத்திலையும் புதியப்பாட்டு காலத்திலையும் நிறைய தேவ மனுஷர்கள் உண்மையாக வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர்கள் இருக்கிறாங்க. நானும் உண்மையாக வாழ்ந்தேன்னு சொன்னா எனக்கு மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு நான் அடையாளப்பூர்வமாக வேதத்தை நான் என்ன செய்யலாம்? நான் சாட்சியாக நான் காண்பிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நீதி இருக்க வேண்டும். ஒரு தீமை செய்யறனா, நிறைய பேர் தீமை செஞ்சுட்டு இருக்கான். நிறைய பேர் தீமை செய்வான். என்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு தீமை செஞ்சாலும் நான் நீதி செய்யறதுல தவறி இருக்கக்கூடாது. நல்ல கவனி. எனக்கு தீமைகள் நிறைய வரலாம், நிறைய தீமைகள் எனக்கு எதிராக வந்துடலாம். ஆண்டு வார்த்தை சொல்லுது, தீமையை நன்மையினால வெல்லுங்கள், தீமையை நன்மையால வெல்லுங்கள். தீமைக்கு தீமை என்ன செய்யாதீங்க? செய்யாதிருங்க. ஒருவனுக்கு நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம விடாதீங்க. மிக அருமையாக வசனம் சொல்லுது. நம்மள இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? மனுஷனுக்கு இருக்க விஷயம் என்னது? இன்னைக்கு ஒவ்வொரு மதங்கள் என்னதை படிச்சுட்டு இருக்கோம்னா, பள்ளிக்கு பழி வாங்க அப்படிமா. பள்ளிக்கு பழி.
சரி, உடனடியாக பழி வாங்குற உணர்வுகளை தூண்டு வைக்கக்கூடியதான சில காரியங்களை கொண்டு வருகிறது தான் என்னது மத வழிபாடுகள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், யாருக்கும் என்ன செய்ய பலிக்கு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. பள்ளி வாங்குவது எனக்குரியது அப்படிங்கிறார். நானே பதில் செய்வேன் அப்படிங்கிறார். நீங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறார். நீ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைனா என் பேர் சொல்ல நீ என்ன செய்யணும், நீ வாழ வேண்டும். என் நீதியின் மேல் பிரியமுள்ள தெய்வம், நீதியின் மேல் பசித்தாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்புறம் நீதியை நான் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்ப நீதியை என்ன பண்ணிடணும்னு சொன்னா, நீதியினுடைய மார்க்கவசமாக தெரிஞ்சு கொள்ளணும். நீதி மார்க்கவசம் என்ன தெரியுமா, நல்ல கவனிங்க. நீங்க பார்த்துருக்க பெரிய பெரிய ராஜாக்களை பார்க்கலாம். அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பெரிய ஒரு சரப்பணிமாய் போட்டிருப்பாங்க. அந்த நெஞ்சில ஒரு பெருசா போட்டிருப்பான். கம்பீரமா நடப்பான். கம்பீரம் எனக்கிட்ட நீதி இருக்கிறோம். யாருக்கு தீமை செஞ்சோம்னா பயப்படணும். நன்மை செய்ய ஒரு நாள் யாருக்கும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு கேட்கிறார். சரி, அப்ப நன்மை செய்கிறவனுக்கு மேன்மை உண்டு. எனக்கு அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு நடக்கலாம். ஏன், நான் நீதி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னை ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். நல்லா கவனி. இப்ப நீங்க இங்க சொல்லப்படுகிற இந்த காலத்துல ஒரு ஓவியமா நீ வந்தீங்கன்னா, அந்த ஓவியத்தை நீங்க கடைசி முடிவுல பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜாவை கண்ணால உங்களை என்ன செய்ய முடியும், உங்களால பார்க்க முடியும். அந்த ராஜா வேற யாருமே இல்லை, நானும் நீங்களும் தான் அந்த ராஜாவாக இருப்போம். கர்த்தர் நம்மை ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ரைட். அடுத்து மூன்றாவது சர்வாயுத வர்க்கத்தில் மூன்றாவது ஆயுதம் என்ன, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாய். அப்படின்னா உங்களுடைய பாதரட்சைகள், உங்களுடைய பாதத்தில் நாங்கள் போடக்கூடிய பாதரிகள் எப்படி இருக்கணும், பாதரட்சைகள் என்ன அர்த்தம், அதாவது நீங்க பாருங்க, அந்த ராஜா இங்க இருந்து போட்டிருப்பான் பாருங்க, ஃபுல்லா போட்டிருப்பான். அப்படியே அந்த காலுக்கு வந்து முழு கவசத்தை கொடுத்திருப்பான். அந்த பாத அணிகள் எப்படி கொண்டு சொன்னா, சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக இந்த நேரம் பிரயாசப்படக்கூடிய கால்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய கால்கள். அப்படின்னு நல்லா கவனிங்க. சுவிசேஷத்தை ஏன் கர்த்தர் பாதத்துக்கு கொடுக்குற அப்படின்னா, அந்த பாதங்கள் வீட்டில் தரச்சிட்டு கூட வீட்டில் உட்காந்துருக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்க, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்க, அவர் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பாருன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா, வீட்டில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, எங்கேயா போயிட்டு சும்மா பொறுப்பற்ற இடங்கள்ல போயிட்டு அபரியாசக்கார உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க அதை இழந்திருப்பீங்க. நல்ல கவனிங்க. அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுவதற்காக நீங்க நடக்க ஆரம்பிக்க வேண்டும். நடக்க ஆரம்பிப்பதற்கு உங்களுடைய காலில் கட்ட நீங்க வெளியே வீட்டு விட்டு இறங்கினாலே என்னதை போடுவீங்க, செருப்பை போட்டுக்கிடுவீங்க. அந்த செருப்பு ஆடு சொல்றது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய செருப்பாக உடைய செருப்பு இருக்கணும். நீ சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் என்ன செய்ய, நீ எழும்ப வேணும் அப்படிங்கிற. சுவிசேஷம் சொல்லாம இருந்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, சுவிசேஷம் சொல்லாம இருந்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் பிசாசான உன்னை என்ன செய்யப்படுவான், உன்னை வில்ல தட்டிடுவோம். நல்ல கவனி, உனக்கு எதிரான அம்புகளை தொடுத்துருவோம். அம்புங்கிறது வந்து நல்ல கவனிங்க, அம்புங்கிறது வந்து நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய அளவுக்கு அம்பு இருக்காது. ஒரு நாள் அம்பு எப்பயுமே தூரத்திலிருந்து எய்யப்படுகிறது, தூரத்திலிருந்து தான் அம்பு எய்யப்படும். அப்ப அந்த அம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிடாது யார் நமக்கு அம்பு விட போறாங்கிறது நமக்கு தெரியாது. நல்ல கவனி, அம்பு விடுக்கிறவன் வந்து யாருக்கு நேரம் விட மாட்டான், ஒளிஞ்சிருந்து தான் என்ன செய்வோம், ஒளிஞ்சிருந்து தூரத்திலிருந்து சரியா இலக்க பார்த்து விடுவோம். அப்ப அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் சொல்லாம இருக்கு. நிறைய பேர் நான் எவ்வளவோ தூரங்கள் நாங்க கப்படி வசனத்தை படிச்சு கொடுத்துக்கிறோம், ஆனா சுவிசேஷம் சொல்றதுக்கு பிறகு யாருக்குமே விருப்பம் இல்லைங்கிற மாதிரி வந்துருப்பீங்க. நல்ல கவனிங்க. அப்படி நீங்க சுவிசேஷம் சொல்ல தயங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, சுவிசேஷம் சொல்ல நீங்க புறப்படாம இருக்கிறீங்கன்னா, நிச்சயமா நீங்க பிசாசுடைய வலைக்குள்ள தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வலைதளத்துக்குள்ள தான் நீங்க முடங்கி இருக்கு. அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. அப்படின்னா வலைதளத்துக்குள்ள நீங்க வலைக்குள்ள சிக்கி இருக்கிறீங்க. யாருடைய வலைக்குள்ள அப்படின்னா, சாத்தானுடைய வலைக்குள்ள இணைஞ்சிருக்கிறீங்க, சிக்கி இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு போக முடியல, டைம் இல்லை. கேட்டா சொல்லுவீங்க டைம் இல்லை. ஆனா நெட்டுக்குள்ள போயிட்டு சுத்துறதுக்கு டைம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நெட்ல தான் உங்களை வச்சுக்கிறான் பிசாசு. ரொம்ப கவனமாக இருங்க. சதானே. அடுத்து வாசிங்க. பொல்லாங்கன் என்னும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். அப்ப அக்னி ஆஸ்திரங்கள் நீங்க பார்த்து நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல வந்து அம்புல தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த பந்தங்களை கட்டி விடுவாங்க. பந்தத்தை வந்து அம்புல கட்டி விட்டுட்டு தூரத்துல இருந்து அடிச்சு விடுவாங்க. அந்த பந்தம் போய் என்ன செஞ்சிடும் போயிட்டு. சார் முதல்ல என்ன செய்வாங்க, வந்து அம்பு விடுறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போன்றதான ஒயில் உள்ள சில 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 இதுகளை என்ன செய்வாங்க, பிடிச்சி அந்த அம்புல செட் பண்ணி விடுவாங்க. அது போய் ஒரு இடத்துல பிணைஞ்சிடும். அப்படியே கொடுத்தா அப்படியே வெடிச்சு செதறி என்னது அந்த பெட்ரோலோ இல்லாட்டி அந்த அந்த எரிபொருள்கள் போய் என்ன செய்வாங்க, விழுதாகும். அடுத்தது என்ன செய்வாங்க, பந்தத்தை கட்டி என்ன செய்வாங்க, அதே இடத்துக்கு விடுவாங்க. விடுதல் என்ன செஞ்சிடும், ஏன்னா அப்படியே ஃபுல்லா சாம்பல் ஆக்கிடும், எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். அது அக்னி ஆஸ்திரங்கள் தானே. அது நீங்க நிறைய மெஜிக் ஷோ மாதிரி சில சில மதங்கள் எல்லாம் நீங்க இப்படிலாம் இதெல்லாம் காட்டுவாங்க. இல்லை, இதெல்லாம் வந்து மனிதர்கள் பயன்படுத்தினதான போர் ஆயுதங்கள். சரிதானே. நல்ல கவனி. மனுஷர்களுக்கு தான் அது தேவை, தெய்வங்களுக்கு அது தேவையில்லை. நல்ல கவனி. தெய்வம் அவர் வேற மாதிரி, அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கும்.
நல்ல கவனிங்க. அப்ப என்ன சொல்ல வந்து அந்த அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கேடகம் என்று நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு யுத்த வீரர்கள் கையிலையும் நல்ல பெருசா ஒரு ரவுனாக இருக்கும், இல்லாட்டி மொத்த இவங்களுடைய உடம்பு ஃபுல்லா மறைக்கக்கூடிய அளவுக்கு முன்னுக்கு பிடிச்சிருப்பாங்க. ஒரு கவசம் ஒன்று பிடிப்பாங்க. அதை பிடித்த போய் இந்த கையில் ஈட்டின்னு சொன்னா இந்த கையில் நினைஞ்சிருப்பாங்க, அந்த கவசத்தை பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய எதுவுமே என் மேல நினைஞ்சிடக்கூடாது, தாக்கியக்கூடாது. அப்ப விசுவாசம் என்னும் கேடகம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் முன்னால நிற்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார், என் முன்னால என் முன்னுக்கு நிற்கிறார். அதனால என்ன தீமை எதுவுமே என்ன செய்யாது, அணுகாது. என் முன் நிற்கிறவர் கர்த்தர், என் முன் நின்று என்னை விடுவிக்கக்கூடியவர் கர்த்தர். அவர் அன்றே நீரன் கேடகம் என்று சொல்லி எதுல பார்த்திருக்கீங்க? 90 சங்கீதத்துல நீங்க பாக்குறீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க. 90 சங்கீதத்துல நீரன் தேவன், அதாவது பாருங்க 90 சங்கீதம் வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொன்றை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க. அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இந்த வசனம் சொல்லப்படுது. அப்ப பரிசை என்று சொன்ன ஈட்டி, பரிசை என்றால் என்ன? ஈட்டி. அந்த ஈட்டியும் அந்த கேடகமுமாக யார் இருப்பார்னு பாத்தீங்கன்னா, எவர்? ஆண்டவராகிய தேவன் இருப்பார். யாருக்கு? அவருடைய பிள்ளைகள். அப்ப நாங்க விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு என்ன படிக்க பாதுகாக்கூடிய மகாபெரும் வல்லமை நிறைந்த தெய்வமாக இருக்கிறார். அடுத்தது 17 வசனத்தை வாசிங்க. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீரான என்ன? அதாவது ஒரு மனிதனுடைய உடம்பு முழுக்க தானே கவசங்கள் போட்டிருந்தாலும் தானே இங்க தலைக்கு ஆபத்து வந்துட்டு அவன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? தலைக்கு ஆபத்து வந்து பெரிய பிரச்சனை. தலைக்கு வந்து ஹெல்மெட் மாதிரி போட்டிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அந்த ஹெல்மெட் மாதிரி அது வந்து தலை சீரா, அப்ப தலையை பாதுகாக்கக்கூடிய சரி. அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை நான் இழந்து விடக்கூடாது. எனக்கு ஒரு மகிமையை கத்த கொடுத்திருப்பார். அழைச்ச தேவன் எப்படி நீ அழைச்சிருக்கிறாருன்னா எனக்கு நிச்சயம் என்ன பண்ணுவார்? அவர் மகிமைப்படுத்துவார். சார் நீங்க வச்சு பாருங்க, ரோமர் புத்தகத்துல நீங்க 8ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல உங்களை கர்த்தர் அழைச்சிருப்பாராக இருந்தா உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை மகிமைப்படுத்துவார். கவனிங்க 30 வசனத்தை வாசிங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமை என்னது? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறேன் அப்படின்னா அதானே. எவ்வளவு பேருக்கு நீ ராஜாவாக தேவன் நியமிக்கிறார், என்னை நியமிக்கிறது ராஜாவானா? எனக்கு அதான் கிடைக்கக்கூடிய பெரிய மகிமை, மிகப்பெரிய மகிமை. அந்த மகிமை எங்க கிடைக்கணும்னா ஒரு மனிதனுடைய சிரசில தான் அந்த மகிமை இருக்குது. சார் நல்ல கவனி. அப்ப தலை சீராவை அவனுடைய மகிமையான அந்த மகிமை கிடைஞ்சுக்கணும். தலை சீரா வச்சு அவனுடைய தலையை அவன் கவனிச்சு கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எதுக்கு அப்படின்னா தலையில தான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, தவறான சிந்தனைகள் தான் இணைஞ்சக்கூடிய வாழ்க்கை இணைஞ்சக்கூடாது. நான் போயிடக்கூடாது. நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், இதெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படலாம். ஆனா நான் என்ன ஒரு போதும் என்னுடைய சிந்தனையை தேவனுடைய வசனத்தை விட்டு வெளியே இணைஞ்சிடக்கூடாது, கொண்டு போய் விடக்கூடாது. அப்ப தலை சீராவை நான் கட்டாய வாழ்க்கை நினைச்சுக்கணும், போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாரு வந்து ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவ வசனம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம் பார்த்தீங்கன்னா அது ஆவியின் பட்டயம் சொல்லப்படுது. ஆவியின் பட்டயம் என்ன அர்த்தம்? யாராலையும் பார்க்க முடியாது, அந்த பட்டயத்தை பார்க்க முடியாது. அப்ப அந்த பட்டயம் எப்படி இருக்கும்? தானே எபிரேய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பட்டயம் எப்படி இருக்கும்? எபிரேய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப ஆவியின் பட்டயம் என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, அது எனக்கிட்ட தான் தேவனுடைய வசனம் இருக்கும். அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு நான் வாழும் பொழுது அந்த வசனம் எனக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு போகும் பொழுது அது மற்றவர்களை வெட்டி சாய்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல கவனிங்க. எனக்கு எதிராளியாக வரக்கூடிய எதிராளிகளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிடும்? சரி, அப்படியே அவங்களை வெட்டி சாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணும். அப்படி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக வருவாங்க, ஒரு வழியா வர்றவன் எத்தனை வழியா போயிடுவான்? 7 வழியா ஓடி போயிடுவான். எனக்கு எதிராக வருகிறவன் ஒரு வழியா வர்றவன் 7 வழியா போகக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாங்கள் மிகப்பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும் சொன்னா சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்றதை ஆண்டவர்கள் கொடுத்துதான் மிகப்பெரிய காரியம். நல்ல கவனிங்க. பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழுத்துக் கொண்டிருங்கள். நல்ல கவனி. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்திலும் இதையெல்லாம் நாங்கள் வேதத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடியதான இந்த ஆயுதங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே நான் இதெல்லாம் எடுத்திருக்கிறேன், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடல. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல் இருக்க வேணும், விண்ணப்பம் பண்ண வேணும், ஆவியினாலே ஜெபம் பண்ண வேணும். சாரி, இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா தான் அந்த கற்றுக் கொடுத்துருக்கிறதான ஆயுதங்கள் எனக்குள்ள இருந்து என்ன சேர்த்து கிரியை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். நல்லா கவனி. அப்ப இந்த ஆயுதங்கள் எதற்காக எனக்கு தேவை என்ன சொல்லி பார்த்துச்சுன்னா, என்னை அறியாமலேயே எனக்கு தெரியாமலேயே பலவிதமான போர்கள் எனக்கு எதிராக கொடுப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய வேலை, வானமண்டல கிரியை செய்யற பொல்லாத ஆவிகளுடைய வேலை. அப்ப அவனை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதுக்குத்தான் நாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றோம், அடிக்கடி சொல்ற விஷயம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவினால தேவனுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எதிரடியாக வருகிற அவ்வளவு பட்டயங்களும் ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சு போயிடும், இல்லாம போயிடும். நல்ல கவனி. நான் ஒரு பிள்ளைய சாட்சியை கேட்டேன், எலிசபெத் ஒரு பிள்ளைய பேர். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மந்திரவாதி என்ன பண்ணிட்டு 12 மணிக்கு உட்கார்ந்து, அதாவது மயானத்துல உட்கார்ந்து நினைஞ்சிட்டு இருக்கான், சூரியன் செஞ்சிட்டு இருக்கான், சூரியன் செஞ்சு ஏவி கொண்டிருக்கான். யாருக்கு? எலிசபெத்துங்கிற பிள்ளைக்கு ஏவுறான். அப்ப ஏவி கொண்டு உண்மையான நடந்த சம்பவம் ஏவி கொண்டிருந்தா வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைய வேற ஒருத்தர் என்ன பண்றான்னு சொன்னா, அதை விரும்புற வேற ஒரு மனுஷன், அந்த பிள்ளைக்கு அது விருப்பம் இல்லை. வழிகாட்டாம எப்படியா அந்த பிள்ளைய என்ன செஞ்சிடணும், சாணி அடையணுன்றதுக்காக வேண்டி போயிட்டு ஒரு மந்திரவாதிகளை சொல்லி செயல்படுத்துற நேரம் மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பிள்ளைக்காக வேண்டி 12 மணிக்கு செஞ்சுட்டு இருக்கான் மயானத்துல. சாணி அப்படியே போய் அந்த மந்திரம் அப்படியே திரும்பி அந்த இடத்துல இருந்து அவ்வளோத்தையும் அப்படியே எல்லாம் புல் அணைஞ்சிருச்சு. அப்படியே அடிச்சு ஒண்ணுமெல்லாம் ஆக்கி விட்டுருக்கு. அனுப்புனது திரும்ப அந்த மந்திரவாதிகளுக்கு விரோதமாக இணைஞ்சு விட்டுருக்கு. பிரச்சனை ஒண்ணு பண்ணி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் அந்த புள்ள வீட்டுல உட்காந்து இணைஞ்சிட்டு இருந்துச்சான், ஜெபிச்சு கொண்டு இருந்துச்சான். அப்ப ஜெபிச்சு கொண்டு இருந்த அந்த வினாடி செஞ்ச வேலை அந்த பிள்ளை கிட்ட கூட என்ன செய்ய முடியாம போயிடுச்சு, போக முடியாது. போய் திருப்பி அவனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல இருந்து அவ்வளவுக்கும் பிரச்சனை உண்டாக்கிடுச்சு. நல்ல கவனி. இதெல்லாம் அப்படித்தான் நடக்கும். ஏன்னா ஆண்டவருடைய காரியம் அது வித்தியாசமானதாக இருக்கும். ஆகையினால நம்ம சொல்லுவோம், நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க அப்படின்னு சொல்ற காரணம் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனி. அப்ப தேவன் அவருடைய ஆயுதங்களை நமக்கு கொடுக்கிறார். யாருக்குன்னா, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த ஆயுதங்களை நாம எடுத்துக்கொள்ளலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய உரிமையை கத்திரங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. பொய் பேசுகிறவர்களுடைய வாழ்க்கையில சாத்தா மிக இலகுவான முறையில் என்ன செஞ்சிருவாங்க, வெற்றி பெற்றுருவோம். அதனால பொய் பேசுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சாரி, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரி, எங்களுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சங்கீத புத்தகம் 37 அதிகாரத்தில் அதான் சொல்றாங்க, நீ நன்மை செய், தேசத்துல குடியிரு, சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண, நீ சுவிசேஷத்தை சொல்ல தவறு. ஒரு நாள் உனக்கு இருக்குது 24 மணி நேரம். அதுல ஒரு 8 மணி நேரத்தை நீ தூக்கத்துக்கு கொண்டு போயிருவ, நீ தூங்கிக்கிட்டு இருப்ப. மத்த 12 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சரி, அப்ப நல்லா கவனிங்க. அந்த 12 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்பட்டு இருக்கிற அந்த காரியங்கள்ல நீ எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை நீ சுவிசேஷமா சொல்லிக்கிற? நீ சுவிசேஷம் சொல்லாம இருப்பேனா, நல்லா கவனிங்க, உன்னுடைய கால்கள் கலனற்றதாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். சத்துருவான உன்னை என்ன பண்ணுவான், உன்னுடைய வழியை தலைகளாக மாற்றி கொண்டு போயிடுவான். இதெல்லாம் கதை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்வதற்கு முடியும். அப்ப நல்லா கவனிங்க. ஆகவே தான் சங்கீதம் 1 அதிகாரத்தினுடைய அந்த 14 என்னத்தை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, தானே கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்துல நீங்க என்ன பண்ணணும், தியானமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. எதற்காக தானே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இலை உதிராது இருக்கக்கூடிய மரத்தை போல் இருக்க வேண்டும். இலை உதிருது அப்படின்னா அந்த மரத்துக்கு மகிமை இல்லை, அந்த மரத்துக்கு ஏதோ குறவு. கவனி. அப்படின்னா அந்த வேறு அதாவது நீங்க நீர் கால்கள் நடுவில் வேறுபடுகிறவர்களா இருக்கணும். அப்படின்னா நீர் கால்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்னுடைய இருதயம் இருக்க வேண்டும். என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்தால்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, என்னை இலையுதிராது இருக்கிற மரத்தை போல வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாம எனக்கு கனி கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நல்லா கவனிங்க. நாம எல்லாம் எல்லா விஷயத்திலையுமே மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்குள்ள இருக்கும். எப்படி பின்னடைவு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடிக்கடி யாரு மேலேயும் அன்பு காட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம தொல்லப்படுத்திட்டே இருக்கும். அன்பு காட்டல, கடைசியில் அன்பு காட்ட முடியாது. அன்பு எப்படி காட்டலாம், எப்படி அன்பு செய்ய முடியும் அப்படின்னா, அதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், மரண வேதனைக்குள்ளாக இருக்கிறார். அந்த மரண வேதனைக்கும் பொழுதும் அவர் என்ன பண்றாருன்னா, ஏழு காரியங்களை அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். யாரையும் அவர் என்ன பண்ற, கடிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் என்ன பண்றார், அன்பின் ஆழமான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான்
நெருங்கின பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியிலையும் அன்பை காண்பிப்பதற்கு முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, கடந்த நாட்கள்ல கூட எனக்கு எதிராக நடந்த சம்பவங்கள்ல கூட அவங்க எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அவங்களுக்கு அன்பு காண்பித்துக் அன்பை செய்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி எங்களால் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தா, அந்த வார்த்தை இருக்கும் பொழுது நான் என்னுடைய கனியை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். கனி கொடுக்கிறவங்க நாங்கள் என்ன செய்வோம்? இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையுதிராது இருக்கிற மரமாக இருக்கும். அந்த மரம் தான் கனி என்ன செய்யும்? கொடுக்கும். சரி, அப்ப அவன் செய்வதெல்லாம் அவன் வாய்க்கு என்னது? வாய்க்கு என்ன அர்த்தம்? வெற்றி. என்ன வெற்றி? நீ எதை செஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றின்னு ஒன்று வரணுமா இருந்தா, நீ வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையுடைய வாழ்க்கை நீ கண்டுகொள்ளணுமாக இருந்தா, வெற்றியின் வேந்தனாகிய, வெற்றியின் அரசனாகிய, சானே ஜெயம் கொள்ளுகிற கர்த்தரை உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்? முன் வச்சுக்கிறோம். முன்னுக்கு அவர் இருப்பாருன்னா எல்லாத்திலும் உனக்கு வெற்றி என்ன செய்யும்? நிச்சயமாக வரும். நல்ல கவனிங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது இல்லையா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாறு. அவருடைய வேதத்துக்கு பிரியமாக இருக்க முடியாத அளவுக்கு உனக்கு பிரச்சனை இருக்கிறது. அவருடைய வேதத்துல உனக்கு பிரியமா இருக்க முடியும். நீ யோசிக்கிற பைபிள் வாசிக்கணும், பைபிள் எப்படி வருஷம் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அதானே? ஆனா சாத்தானுடைய நெட்டுக்குள்ள என்ன இருக்கிற? நீ பிடிப்பட்டு இருக்கிற. அந்த நெட்டுக்குள்ள நீ இருக்கிற. அதனால உனக்கு அந்த வேதத்தை என்ன செஞ்சுக்க முடியல, உனக்கு வாசிக்க முடியல. சரி, இதை தியானிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, உனக்கு தியானம் பண்ண முடியல. என்ன காரணம்? அந்த நெட்டுக்குள்ள நீ என்ன செய்யற? நீ உலா வீட்டுக்கு அந்த நெட்டு உன்னை பிடிச்சு வச்சுக்குது. நீ நெட்டுக்குள்ள இருக்கிற. அதனால உனக்கு வசனத்தை என்ன செய்ய முடியல, தியானம் பண்ண முடியல. சரி, இதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரி, ஆகவே உனக்கு எதிராளியாகிய சாத்தான், அவனுடைய தந்திரம், அந்த தந்திரத்தினுடைய வலை உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறது. அந்த வலைக்குள்ள நீ சிக்கி இருக்கிற. அதனால உனக்கு என்ன செய்ய முடியல? அதுல இருந்து உனக்கு வெளியே வர முடியல. நீ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ பண்ணணும். சரி, கர்த்தர் மேல பிரியமா இருப்பார். கர்த்தர் மேல பிரியமை பிரியம் வைக்கணும். எது மேல பிரிய வைக்கணும்? கர்த்தர் மேல பிரிய வைக்கணும். உண்மை நான் பிரியமா இருக்கிறேன். இவனை நான் பிரியமா இருக்கிறேன். அவனோட இயேசு கிறிஸ்து பார்த்து யார் சொன்னது? தேவன் சொன்ன இவன் நான் பிரியமா இருக்கிறேன். இவன் குமார் அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் மேல பிரியம் வச்சார். அதனால அவர் எதை செய்யறாரோ அதைத்தான் என்ன செஞ்சார்? இவர் செய்து கொண்டிருந்தார். நம்முடைய பிரியம் யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். அந்த பிரியத்தை எப்படி காண்பிக்கலாம்? நான் வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கிறது மூலமாக எனக்கு தேவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு காட்டலாம். தொடர்ந்து தேவனோடு கூட ஜெபம் பண்ணுகிற பொழுது நான் தேவனோடு பிரியமா இருக்கிறேன் என்ன செய்யலாம்? நான் காட்டலாம். நல்லா கவனிங்க. 2 ஊடகம். ஒன்று கர்த்தர் என்னோடு கூட பேசும்படியான ஊடகம் வேதாகம். நான் கர்த்தரோடு கூட பேசுகிறதுக்கு ஒரு ஊடகம் ஜெபம். இதை எப்பொழுதும் என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு கொண்டான்? நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நான் தொடர்ச்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நான் என்னோடு கூட இருப்பார். என்னை யாராலும் ஜெயம் பெறுவதற்கு முடியவே முடியாது. ஏனென்றால் வெற்றி உள்ள வாழ்க்கை தேவன் எனக்கு என்ன செஞ்சிருப்பார்? கொடுத்திருப்பார். அப்ப நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பலனை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? அந்த பலனை நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா, இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா விதமான மாபத்தோடு ரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை. சாரி, யாரோடு இருக்கிறது? மனமத்திலே செய்கிற பொல்லாத ஆவிகளோடு. சாரி, அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு போரை செய்யும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அப்படின்னா பலனை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நான் மற்றவர்களுக்கு அந்த பலனை என்ன செய்ய வேண்டும்? நான் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நீ கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த சர்வாயுதம் உனக்குள்ள இருக்கிறபடினால நீ இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதைத்தான் கர்த்தர் சொல்லும் பொழுதுல உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்க. நானும் உலகத்தை ஜெயித்தேன். நானும் என்றால் யார் அப்படின்னா அவருடைய சர்வாயுத வர்க்கம். சர்வாயுதம் அவர் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அந்த வசனத்தின் மூலமாக நாங்க இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருப்பீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்க விரும்புகிறது, நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்குமா இருந்தா அதுல ஒரு தோல்வியும் காணாதபடி வெற்றியின் பாத்திரம் ஒவ்வொரு என்ன செய்வார்? வழிநடத்தி கொண்டு போவார். சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அதன்படி செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.